ஆணவம் என்னும் காட்டை அழித்து இங்கே மனமாகப்பட்டது கல்லாக இருக்கிறது. அதை உடைத்தால் உள்ளே மௌனம் என்ற விதை இருக்கிறது. அந்த விதையை எடுத்து அந்த நம்மள்கிட்ட கருணை என்ற மண்ணிலை தோண்டி இந்த மௌனத்தை அதன் உள்ளே விதைத்து நம்மிடத்திலே அன்பு இருக்கிறது இல்லையா, அந்த அன்பை நீராக விட்டு அது அழகாக வளர்ந்து வருகிறது இல்லையா. அந்த ஜீவாத்மா என்ன பண்ணுறது, மேலே இருக்கக்கூடிய முருகனை அடைய வேண்டும் என்று வளர்ந்து வருகிறது. மேலே மேலே வர 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 முருகன் வராமல் இருப்பாரா? முருகன் வரும்போது என்ன ஆகும்? நம்ம கலியுகத்தில் வாடுறோம். காம குரோத லோப மோக மத மாச்சரியன்னு சொல்லி 6 வகையான காகங்கள் என்ன பண்ணும், இந்த பயிரை உண்பதற்காக வந்து கொண்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், உண்டிகோல், அந்த உண்டிகோல் பக்தி என்ற உண்டிகோலை கையில் பற்றியபடி அந்த சின்ன கல்லை வச்சு அந்த 6 பறவைகளையும் அடிக்கணும்னு வைங்கோ. அந்த ஒற்றை கல் இருக்கிறது இல்லையா, அந்த ஒற்றை கல் தான் என்ன, முருகனின் திருநாமங்கள். முருகா என்ற சொல்லை சொல்லி